வெல்கம் டு ராஜசேகர் ரியல் எஸ்டேட். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அருமையான ஒரு 3 ஏக்கர் அற்புதமான ஒரு தோட்டத்தை பற்றி பார்க்க போகலாம். இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதியை பார்த்திங்க அப்படின்னா அன்னூர்லேருந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி. சூப்பரான ஒரு மண்வளம், அருமையான ஒரு தென்னந்தோப்பு. ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரக்கூடிய ரோடு பார்த்திங்க அப்படின்னா நல்ல தார் ரோடு வசதி நல்லா இருக்குங்க. தார் ரோட்லேருந்து ஒரு 100 அடி மட்டுமே மண் ரோடு, பஞ்சாயத்துக்கு ஒப்படைக்கப்பட்ட ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. ஜல மூலையில் ரோடு வசதிகள் இருக்குங்க. இந்த இடத்தை சுற்றிலுமே அருமையான ஒரு ஃபென்சிங் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 3 ஏக்கரால் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 240 தென்னை மரங்கள் இருக்குங்க. அதுபோக கொஞ்சம் வாழைகள் போட்டிருக்காங்க. ரெக்கார்டிக்கல் பிரகாரம் 3 ஏக்கர், பாக்கி கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டில் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா வாஸ்து பிரகாரம் ஜலமூலையில் உள்ள ரோடு இருக்குது. உள்ளே பார்த்திங்க அப்படின்னா அருமையான ஒரு வீடு, குடியிருக்கிறதுக்கு ஒரு வீடு, ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதுபோக இதில் ஒரு கிணறு, ஒரு போர்வெல், இலவச மின்சாரம், எல்லா சௌகரியங்களும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இருக்குங்க. இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா மரங்கள் பாருங்கள், அருமையான மரங்கள் எல்லாமே 8 வயசுலேருந்து 7லேருந்து 8 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மரங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா பராமரித்தோம்னா, இந்த சின்ன வயசு மரங்களை நல்லா பராமரித்தோம்னா நல்ல நம்மளுக்கு தேங்காய்கள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மரம் ஹெல்த்தி ஆயிருங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ஒரு 9 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மரம், 1, 2 அப்படி இருக்குது. பாக்கி எல்லாமே ஏவரேஜாக உங்களுக்கு 6 to 7 வயசுக்குள்ள இருக்கிற மரங்கள் நிறையா இருக்குது. எல்லாம் சின்ன மரங்கள், அருமையான ஒரு மண் வளம் கொண்டு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. இது கொஞ்சம் போட்டிருக்காங்க, அப்புறம் கொஞ்சம் வாழைகள் கொஞ்சம் போட்டிருக்காங்க. சரிங்களா? ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா காம்பேக்டாக ஒரு 3 ஏக்கர் அப்படிங்கிறது ஒரு அளவான ஒரு ப்ராப்பர்ட்டி. நல்ல தண்ணி சௌகரியம் இருக்கக்கூடிய பகுதி, மண் வளம் இருக்குது. பொதுவாக இந்த பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா வரலாறு காணாத விலை உயர்வுகள் எல்லா இடத்துலையுமே. நாங்கள் ரொம்ப ரொம்ப வருஷம் அதில் இருக்கனால எங்களுக்கு இது தெரியுது நல்லா. பார்த்திங்கன்னா உங்களுக்கு 20 லட்சம் 25 லட்சம் இந்த பூமிகள்லாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1.5 கோடி 2 கோடியில் சர்வசாதாரணமாக போகுதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகி நல்லா பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, வாங்குறவங்க வாங்கிட்டு இருக்காங்க. பூமிகளே பார்த்திங்கன்னா மறு விற்பனை, அதுக்கு மேலே 3வது விற்பனை 4வது விற்பனை வரைக்கும் போயிட்டுருக்கூடிய ஒரு சில பூமி மட்டும்தான் ஃபஸ்ட்டு விற்பனைக்கு இருக்குது. பாக்கி யாருமே பூமி விற்கிறக்காங்க இல்லை. அதோட விலைகள் பார்த்திங்கன்னா இந்த பூமியோட விலை கேட்கும் விலை 1.5 கோடி ரூபா கேட்குறாங்க. ஸ்லைட்லி குறையிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ப்ராப்பர்ட்டி யாராவது ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்பர்ட்டி அழகாக வேணும் அப்படின்னிங்கன்னா, ஏன்னா கொஞ்சம் பெரிய ப்ராப்பர்ட்டியாக இருந்ததுன்னா அதை வாங்குறவங்களும் இருக்காங்க. இல்லை எங்களுக்கு சின்ன ப்ராப்பர்ட்டி போதுன்னு நினைக்கிறவங்க கூட இருக்கலாம். அப்படி வாங்கிட்டோம் அப்படின்னா இதை பராமரித்தாலே இதில் ஒரு இன்கம் கிடைக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு ஐடி ரிட்டர்ன்ஸ் எது வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டியாக வச்சுக்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டி. ஏன்னா ஃப்யூச்சரில் எல்லாம் விவசாய பூமி வச்சுருந்தா தான் நல்ல ஒரு இது கிடைக்க போகிற சூழல்லாம் இருக்குது. ஏன்னா நிறைய பூமிகள், விவசாய பூமிகள் எல்லாம் குறைஞ்சிட்ருக்கு. ஒரு சில இந்த மாதிரி பூமிகளை வச்சு தக்க வச்சுக்கிறவங்க, படித்தவங்க நிறைய பேர் புதுசாக விவசாயத்துக்கு வந்து எங்ககிட்டயே நிறைய பூமியை வாங்கி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு பூமிகள் பார்த்திங்க அப்படின்னா விரும்புகிறாங்க எல்லாருமே. இன்றைக்கி எல்லாமே ஒருத்தங்க படித்து வராங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அசட் பார்த்திங்கன்னா வீடு வாங்குகிறாங்க, ஒரு தோட்டம் வாங்குகிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 25 சென்ட்டாவது வாங்கி அவங்களே ஒரு செடி கொடிகள் போட்டு பிரயோஜனமாக மாற்றணும்னு நினச்சிட்ருக்கக்கூடிய நிறைய பேர் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. ஆகவே விவசாயங்கள் அழிவது கிடையாது. ஏரியா குறுகுது, அந்த குறுகிற இடத்துலையும் விவசாயம் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே வந்துட்டுருக்கு. ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா விவசாயிகள் நல்ல ஒரு மரியாதை இருக்குங்கிற மாதிரி அரசாங்கம் சொல்லிகிட்ருக்காங்க. பார்க்கலாம், பண்ணட்டும், நல்லா இருக்கட்டும். நல்ல அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி பாருங்கள். அட்டகாசமாக பார்த்திங்கன்னா உள்ள அந்த செடி பார்த்திங்கனாலே வாழைகள், தென்னையாகட்டுங்க, இருக்கிற மண் வளத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. உரங்கள் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. வாங்குறவங்கெல்லாம் கொஞ்சம் உரங்கள்லாம் வச்சிங்கன்னா இயற்கை முறையில் இருக்கக்கூடிய உரங்களை பயன்படுத்துகிறப்போ ரொம்ப செழிப்பாக வரும். அதோட ரிட்டர்ன்ஸும் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க. விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் பூமியை பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அந்த பூமி எப்பேற்பட்ட பூமி. அதுக்குள்ளே வரக்கூடிய செடி கொடிகள் வச்சாலும் அதை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு பூமி நல்லாயிருக்கு பாருங்கள். இதுதான் கிணறு, கிணத்துலேயும் நல்ல தண்ணி இருக்குதுங்க. அதுபோக போர்வெல் வாட்டர் இருக்குது, இலவச மின்சாரம் இருக்குது, எல்லாமே இருக்குது. தேவைப்படுறப்போ உடனடியாக நீங்கள் கூப்பிட்டுக்கலாம். விலையை பொறுத்த வரைக்கும் நேரடியாக உட்காந்து நீங்கள் பேசிக்கலாம். பூமியை பார்க்குறீங்க,
நேரடியாக சிட்டிங் கொடுத்துக்கோ. நீங்கள் தாராளமாக உட்காந்து பேசுங்க, பக்கத்தில் விசாரிங்க, என்னென்ன ரேட்டு போகுது நீங்கள் ஐடியாவோட நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ப்ராப்பர்ட்டி வந்து நல்லாயிருக்கு, தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் பார்த்துட்டுருக்கிறவங்க வந்து தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த பகுதியில் வந்து வெறுங்காடுகளே 1.5 கோடிக்கு மேலே போயிட்டுருக்குங்க. வெறுங்காடுக்கு ஒரே விலை சொல்கிறாங்க, தோட்டத்துக்கு ஒரே விலை சொல்கிறாங்க. ஆக மொத்தம் கொடுக்குறவங்க கையில் தான் எல்லாம் இருக்குது. வாங்குறவங்க பல பூமி பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இடத்த பார்வையிடுங்க. 1க்கு 2 பூமி பார்த்தவங்க சுற்றி விசாரிச்சுட்டு விலை பேச தாராளமாக உட்காந்து விலையை பேசிக்கலாம். நீங்கள் ப்ராப்பர்ட்டி ரொம்ப நல்லாயிருக்கு, வேணுங்கிறவங்க தொடர்புக்கு வாங்க. பொதுவாக அன்னூர் பகுதியில் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுக்கோசம் தான் நான் கொஞ்சம் பேசலான்ட்ருக்கேன். அன்னூர் பகுதி எடுத்துட்டிங்கன்னா சரவணம்பட்டி, குறும்பாளையம், கோயில்பாளையம், கரியாம்பாளையம், அன்னூர்லாம் நல்ல டெவலப்மெண்ட்டு, எங்கே பார்த்தாலுமே நல்ல ரேட்டில் இருக்குதுங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக ஒரு ப்ராப்பர்ட்டி கூட ஏக்கர் 1 கோடியிலேருந்து கொடுத்துட்ருக்கோம், 1.5 கோடி கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அன்னூர் தாண்டி சிறுமுக பெல்ட்டு, அந்த பெல்ட்லாம் போயிட்டோம்னா ஏக்கர் 50 லட்சத்துலேருந்து நம்மக்கிட்ட இருக்குது. வேணுங்கிறவங்க நீங்கள் தொடர்புக்கு வரலாம். அதே சமயத்தில் டிடிசிபி வீட்டு மனைகள் வந்து வச்சுருக்கோம். அன்னூர்லேருந்து கொஞ்சம் டுவேட்ஸ் அவனாசி ரோடு ஸ்ட்ரெச்சில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல நல்ல சைட்டுகள் இருக்குது. சென்ட்டு வெறும் 5 லட்சம் 6 லட்சம் இந்த மாதிரிலாம் இருக்குது. 2 லட்சத்துக்கு 2 இருந்த காலம் போயிங்க. இப்போ நல்ல டெவலப் ஆகி போச்சுங்க, எங்கே பார்த்தாலும் நல்லா டெவலப் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வீட்டு மனைகள் இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு வாங்கணுங்கிறவங்க, நீங்களாகட்டும், உங்கள் நண்பராகட்டும், ரிலேஷன் ஆகட்டும், யாராக இருந்தாலும் நம்ம வீடியோ ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். நிறைய பெனிஃபிட்டான ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்ருக்குறோம். நம்மளோட ஹைலைட்டே வந்துங்க, விலை ரேட்டுக்கு போடவே மாட்டோம். ப்ராப்பர்ட்டி எவ்வளோ விலை கம்மியாக இருக்கோ அது மட்டும்தான் நம்ம ஹைலைட் பண்ணுவோன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆகவே தயவு செஞ்சு உழைக்கிற காசு நல்ல உங்களோட அமௌண்ட்டை வந்து நியாயமான இடத்த வாங்குறதுக்கு எங்களை நீங்கள் தொடர்புக்கு வாங்க. பொதுவாக அந்த வீடியோ புதுசாக பார்த்துருக்க நண்பர்கள் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் கோயம்புத்தூர் மட்டும் இல்லைங்க, இந்த சைடு பொள்ளாச்சி, உடுமல்பேட்டை, அப்புறம் இந்த சைடு எடுத்துட்டிங்க அப்படின்னா கிணத்துக்கடவு, அப்புறம் செஞ்சேரி மலை, எல்லா பெல்ட்லேயும் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனைக்கட்டி, அட்டப்பாடி, ஊட்டி, கோத்தகிரி, கூடலூர் வரைக்குமே நிறைய ஏரியாவில் நாங்களே போய் பார்த்து நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகள் எடுத்து கொண்டு வந்துட்டுருக்குறோம். ஆகவே வேணுங்கிறவங்களும் தொடர்புக்கு வாங்க. யாராவது விற்கணும் அப்படின்னாலும் கூட உடனடியாக வாங்க. கண்டிப்பாக நம்ம பார்த்து விசிட் பண்ணிவிட்டு மட்டும்தான் அதுக்கான ப்ராசஸை தொடங்குவோங்கிறது தெரியப்படுத்திக்கிறோம். அதேமாதிரி லேஅவுட் ப்ரொமோட்டர்ஸ் யாராவது நீங்கள் லேஅவுட் பண்ணிகிட்ருக்கீங்க, வீடு பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களோட ப்ராப்பர்ட்டி விற்க முடியலன்னா கூட நீங்கள் எங்கள்கிட்ட சொல்லலாம். நாங்கள் விசிட் பண்ணி நாங்களும் மார்க்கெட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஆகவே எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் ஒரு நியாயமான ரேட்டு வாங்கிட்டால், வில்லங்க விவகாரம் இல்லாத ப்ராப்பர்ட்டியை செலக்ட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னால் எந்த காலத்துக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ப்ராப்பர்ட்டியோட க்ரோத்து நல்ல ஹை க்ரோத்து போகும். ஆகவே கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய பணத்தை எங்கள் மூலிமா வாங்குங்கிறத திரும்பி கேட்குறோம். விற்கிறதா இருந்தாலும் தொடர்புக்கு வாங்க, நாங்கள் இருக்கிறோம், பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். மீண்டும் மீண்டும் நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிகள் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கோம். பார்த்துட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. போடுறவங்க ஒரு லைக் பண்ணி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அடுத்தடுத்து வர ப்ராப்பர்ட்டி எல்லாமே யூஸ்ஃபுல்லாக நீங்கள் விரும்புகிற மாதிரி ப்ராப்பர்ட்டிகள் கொடுத்துட்ருக்குறோம். பார்த்துட்டே இருங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.